அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவர் கடந்த மாதங்கள் எல்லாம் நம்மை கண்மணி கூட காத்து இந்த மார்ச் மாதத்துக்குள் கர்த்தர் மறுபடியாக கிருபை செய்தார். ஒருவேளை நினைச்சு பார்க்கலாம், போன வருஷத்துல இந்த மாதத்துல நம்முடைய இந்தியாவில் லாக்டவுன் போட்டார்கள். ஒரு பதட்டமான ஒரு நிலைமை, ஒரு விதமான பயம் கலந்து எல்லாரும் வீட்டில் அடங்கி இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தது. அதை நாம் செய்திகளின் மூலமாய் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை அதிலிருந்து ஓரளவுக்கு விடுதலை செய்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு தான் மகிமை உண்டாகட்டும். குறிப்பா இந்த நாளிலே நீங்கள் என்ன ஆண்டவர் நோடு கூட பேச போகிறார். கடந்த மாதத்திலே ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், துன்பத்தின் மத்தியிலே அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் என்ன ஆண்டவர் சொல்ல போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களை, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை முற்பகுதியை நாம் வாசித்து கேட்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லுகிற வார்த்தையோடு கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப தூரம் இருக்கிறது, நானும் பெரிய ஊழியக்காரன் அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல நான் மிகவும் கீழான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கும் முதலாளிக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது, அல்லது எனக்கும் அதிகாரிக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, என்னை அற்பமாய் நினைக்கிறார்கள், என்னை ஒரு துச்சமாய் நினைக்கிறார்கள் என்று ஒரு வேலை உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தெளிவாய் சொல்லுகிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை ஆண்டவர் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். நீங்கள் எளியவர்களாக இருக்கலாம், குப்பையை போல மற்றவர்களால் தூர ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சோசியல் மீடியாவின் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது என்று சொல்லுகிற ஒரு மனிதரை குறித்து வேதத்திலே வாசித்து பார்க்க முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்கள் வாசிப்பதற்கு முன்பதாக நான் தாவீதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். தாவீது குப்பையாக எண்ணப்பட்டான். ஒரு குப்பையை காட்டிலும் அவன் ஒதுக்கப்பட்டவனாக அவன் இருந்தான். மிகவும் சிறியவனாக எளியவனாக அவன் இருந்தான். ஈசாயுடைய குடும்பத்திலே 8வது நபராய் பிறந்தவன் இந்த தாவீது. சவுலை தள்ளிவிட்டு கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவை உண்டாக்க வேண்டும் என்று சொல்வதற்காக ஈசாயுடைய குடும்பத்தில் ஒருவனை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பைகளோடு கூட அவனுடைய வீட்டுக்கு வருகிறார். அப்படி வருகிற சமயத்துல
ஈசா தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்கள், ஏறக்குறைய 8 பிள்ளைகள் இருக்கிறபடியினால் அவர்கள் 7 பேரை அவர் தெரிந்து கொண்டு இவர்களில் ஒருவன் தான் தேசத்தினுடைய அரசனாய் வர முடியும், தேசத்தை ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் 7 பேரையும் அலங்கரித்தோ அல்லது அவர்களை மற்றவர்கள் பார்வையிலே ராஜாவை போல அவர்களை சிங்காரித்தோ அவரை வைத்திருக்கலாம். அப்படி அவர்களை அவருடைய தகப்பனார் வைத்திருந்தார். இந்த சமயத்தில் 8வது நபராயிருக்கிற தாவீது குப்பையாய் எண்ணப்பட்டான், எளியவனாய் எண்ணப்பட்டான். உனக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் இந்த அரசாட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, உனக்கும் இந்த பதவிக்கும் சம்பந்தம் கிடையாது, உனக்கும் இந்த ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நீ போய் உன்னுடைய வேலையை செய் என்று சொல்லி தன் சொந்த குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டவனாய், ஆடுகளை வைக்கும்படியாய், காட்டிலே திரியபடியாய் அவன் புறப்பட்டு சென்று விட்டான். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளையே, எளியவனாய் இருந்த தாவீது, குப்பையாய் எண்ணப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் நேசிக்க ஆரம்பித்தார். 7 பேர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல என்று சொல்லி 7 பேரை அவர் புறக்கணித்து விட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ மனிதன் பார்க்கிறபடி பார்க்கிறாய், நான் அப்படி பார்ப்பதில்லை. நீ முகத்தை பார்க்கிறாய், தோற்றத்தை பார்க்கிறாய், அழகை பார்க்கிறாய், அவனுடைய நாலேஜை பார்க்கிறாய், அல்லது வெளிப்புறமாய் காணப்படுகிற அலங்காரத்தை நீ பார்க்கிறாய். நான் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல, நான் இருதயத்தை காண்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் அந்த 7 பேரையும் புறக்கணித்து தள்ளிவிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்வது என்று சொல்லி அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இவ்வளவுதான் உடைய பிள்ளைகளா என்று சொல்லி ஒரு கேள்வியை தன்னுடைய தகப்பனாராகிய ஈசானிடத்திலே கேட்கிறார். இந்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார், இல்ல, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் காட்டிலே ஆடு மேய்க்கும்படியாய் போயிருக்கிறான் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தாவீதை குறித்து அவனுடைய தகப்பனார் சொல்லுகிறார். பாருங்கள், அப்பொழுது என்ன நடக்கிறது வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துடைய பார்வை வித்தியாசமானது, ஆனால் தேவன் உங்களை பார்க்கிற பார்வையோ மேலானது. அவர் உங்களை தான் உயர்த்த விரும்புகிறார். குப்பையாய் எண்ணப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் உயர்த்தினார். எளியவனாய் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் உயர்த்தினார். மேன்மையாய் கருதப்படுகிறவர்கள், உயர்வாய் எண்ணப்படுகிறவர்கள், அல்லது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபொழுதும் அங்கீகரிப்பது இல்லை. ஏழையாய் இருக்கிற, எளிமையாய் இருக்கிற, அல்லது புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா, அல்லது தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா,
அல்லது எளியவர்கள் என்று சொல்லி சமுதாயத்தினாலே தள்ளப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது உங்களை சார்ந்தவர்கள், உறவினர்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே உங்களை அற்பமாய் நினைக்கிறார்களா? எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு உயர்வை கொண்டு வர விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற காரியங்களை கர்த்தர் மாற்றி ஒரு உயர்வை கொண்டு வர விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்கள் பலன் இல்லாதவர்களாக இருக்கலாம், ஜெபிக்க முடியாதவர்களாக இருக்கலாம், அல்லது வேதத்தை அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் அற்பமாய் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கலாம். உயர்வு எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டிருக்கலாம். இந்த வேதனையின் மத்தியில் இருக்கிற அல்லது இந்த போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தான் அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் செய்கிறார். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். யாரை கர்த்தர் உயர்த்துவார்? என் கண்காணவர்களே, எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் உயர்த்துவார்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 91:14 வாசிக்க கேட்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, யாரை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதின் மூலமாகவே கர்த்தர் பேசுகிறார். அவரே நேரடியாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இது தாவீது சொன்னது அல்ல, அவனுக்குள் இருக்கிற ஆவியானவர், அவனுக்குள் இருக்கிற தேவ பிரசன்னம், அவனுக்குள் இருக்கிற தேவனுடைய மகிமை தெளிவாய் அவனுள்ளிருந்து பேசுகிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தெரிந்து கொண்டிருக்கிற உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய நாமம் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவர் கட்டாயம் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். இயேசுவை அறிந்திருக்கிற உங்களை தான், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களை தான் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமம் என்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வேத பகுதி அவருடைய நாமத்தை குறித்து சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாமா? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. அவருடைய நாமம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையே. அவருடைய நாமம் நீங்கள் வாசிக்கிற தேவனுடைய வசனமே. அவருடைய நாமம் அவருடைய வார்த்தைகளே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை அறிந்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிறவர்களை, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு
புழுதியாய் எண்ணப்பட்டு குப்பையாய் எண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்கள் கரங்களிலே அவருடைய நாமம் உண்டு. நீங்கள் எவ்வளவு அதை வாசிக்கிறீர்களோ, எவ்வளவு அந்த வேதத்தின் மீது நீங்கள் விருப்பம் உடையவர்களாக இருக்கிறீர்களோ, எவ்வளவு அந்த வேத வசனத்தை தியானிக்கிறீர்களோ, அது அவருடைய நாமம், அது உங்களை உயர்த்தும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை அவருடைய நாமமாய் இருக்கிறது. ஆகவேதான் தாவீதின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் உண்டாகிறது. அந்த யுத்தம் பெலிஸ்தீயர்களாலே உண்டாக்கப்படுகிறது. அப்படி உண்டாக்கப்பட்ட உடனே ஒரு மலையிலே பெலிஸ்தீயர்களும், ஒரு மலையிலே இஸ்ரவேல் மக்களும் இஸ்ரவேல் ராணுவமும் நிற்கிறது. இப்படி நின்று யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கும் பொழுது கோலியாத் என்று சொல்லுகிற ஒரு பெலிஸ்தியன் அங்கிருந்து புறப்பட்டு வந்து, பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அற்பமாய் நினைக்கிறான், குப்பையாய் நினைக்கிறான். அவன் வந்து சொல்லுகிறான், உங்களிலே யாராயிலும் ஒருவன் என்னிடத்தில் வந்து சண்டைக்கு நிற்க முடியுமா, யுத்தத்துக்கு வர முடியுமா என்று சொல்லி அவன் பயங்கரமான தோற்றமுடையவனாக அவன் வந்து நிற்கிறான். வேதத்தில் வாசித்து பார்க்க தோற்றத்தை பாருங்கள். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய தோற்றத்தை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்கள், அப்பொழுது கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் ஒரு ஜானுமாய் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு போர் கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டித்தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அளவு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். பாருங்கள், இவனுடைய தோற்றத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவன் மிகப்பெரிய உயரமுடையவனாக, 6 முழ நீளமுடையவனாக, ஒரு ஜான் உடையவனாக, அவன் உயரமான ஒரு நபராக இருக்கிறான். அவன் தலையிலே தலை சீராவை அணிந்திருக்கிறான். மார்பிலே வெண்கல கவசத்தை அணிந்திருக்கிறான். கால்களிலே வெண்கல கவசத்தை அணிந்திருக்கிறான். கையிலே மிகப்பெரிய ஈட்டி உடையவனாய் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு தோற்றமுடையவன் இஸ்ரவேல் மக்களை கலங்கடித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாள் 40 நாள் அளவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சவாலாக இருந்தான். இஸ்ரவேலில் இருந்து அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு போவதற்கு யாரும் துணியவில்லை. இந்த சமயத்திலே அற்பமாய் எண்ணப்பட்ட, புழுதியாய் எண்ணப்பட்ட, ஒருவனாலும் மதிக்கத்தகாதவனாய் இருக்கப்பட்ட தாவீது தன் அண்ணன்மார்களை பார்க்கும்படியாக அந்த இடத்துக்கு அவன் வருகிறான். அந்த சமயத்திலே பாருங்கள், இவன் சவால் விடுகிறதை கேட்ட உடனே நான் யுத்தத்துக்கு போகிறேன் என்று சொல்லி அவன் துணிந்து தாவீது வருகிறான். அவனை அற்பமாய் நினைத்தார்கள்.
அவனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கறாங்க. அவனுக்கு அது தாங்க முடியல. கவசம் போட முடியல, மார்பிள அவனுக்கு கவசம் அணிய முடியல, கால்களில் வெண்கல சீராவை அணிய முடியல, தலையில சிரசு மேல அவனுக்கு வெண்கல அந்த சீராவை உடுத்த முடியல, அப்படிப்பட்ட ஈட்டியை பிடிக்க முடியல. அவ்வளவு சிறியவனாக இருக்கிறான், புழுதியுடையவனாக இருக்கிறான், குப்பையை போல இருக்கிறான், மிகவும் சிறியவனாக இருக்கிறான் தாவீது. பாருங்க, இந்த சமயத்துல அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அதே 1 சாமுவேலின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கோலியாத்தை பார்த்து ஒரு காரியத்தை தெளிவாய் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசித்து கேட்கலாம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த கோலியாத் எல்லா ராணுவ உடைகளை அணிந்து கொண்டு ஈட்டியோடும் கேடயத்தோடும் வந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். இந்த கோலியாத் பாருங்க, இப்படி நிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாவீது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ என்ன கேடகம் போட்டுட்டு வரலாம், என்ன ஈட்டியவனா எடுத்துட்டு வரலாம், நீ எப்படிப்பட்ட தோற்றம் உடையவனாகவும் இருக்கலாம், நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உனக்கு நேராய் வருகிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருந்தான். கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை தாவீது தெளிவாய் அறிந்திருந்தார். மனிதர்கள் பார்ப்பது அந்த கோலியாத் மிகப்பெரிய தோற்றமுடையவனாய் இருக்கிறான், பல கவசங்களை அவன் அணிந்திருக்கிறான், ஈட்டியோடு கூட அவன் நிற்கிறான், அவன்தான் வெற்றி பெறுவான் என்று உலக பிரகாரமான தோற்றம் 40 நாளளவும் இருந்தது. அதற்குத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த சூழ்நிலையிலே தான் தாவீது தெளிவாய் வந்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். உன்னுடைய கேடகம் அவருடைய நாமத்துக்கு முன்பதாய் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய தோற்றம் அவருடைய நாமத்துக்கு முன்பதாய் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய சவால் அவருடைய நாமத்துக்கு முன்பதாய் ஒன்றும் செய்ய முடியாது. என்னோடு கூட இருக்கிறவர் பயங்கர பராக்கிரம் உள்ள தேவன், நான் அவருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்பதை தாவீது அறிந்திருந்தபடியால் வெளிப்புறமாய் நடக்கிற, வெளிப்புறமாய் தோற்றம் காணப்படுகிற இந்த காரியத்தின் மீது அவனுடைய நம்பிக்கை இல்லை, அவனுடைய விசுவாசம் இல்லை. அவன் தெளிவாய் சொல்லுகிறான், நீ நிந்திக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தை தாவீது அறிந்திருந்தபடியினால் கர்த்தருடைய நாமத்தினாலே கோலியாத்தை வீழ்த்தி அந்த தேசத்துல அற்பமாய் எண்ணப்பட்டவன், குப்பையாய் எண்ணப்பட்டவன் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். அந்த தேசத்திலே அற்பமாய் காணப்பட்டவன், ஆடு வைத்துக் கொண்டிருந்தவன், அவன் ராணுவத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவன் ஒரு ராணுவ வீரனும் அல்ல, ஒரு சாதாரண ஒரு மனிதன். ஆனால் அவன் கர்த்தரை அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. நீங்களும் கூட ஒருவேளை அற்பமாய் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு முன்பதாய் பெரிய தோற்றம் போல கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களுக்கு முன்பதாய் பெரிய தோற்றம் போல ஒரு வியாதி இருக்கலாம், உங்களுக்கு முன்பதாய் ஒருவேளை பெரிய தோற்றத்தை போல ஏதோ ஒரு இழப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல மலை போல இருக்கிறது, இதை நான் எப்படி கடந்து போவது, எனக்கு அந்த பலன் இல்லை, நான் அற்பமானவனாக இருக்கிறேன், எளிமனாக இருக்கிறேன், குப்பையாக இருக்கிறேன், தூசி
தூசியாக இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறேன், என்னை ஆண்டவர் உயர்த்துவாரா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கோலியாத்துக்கு ஜெயத்தை கொடுத்தவர் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருந்தால் கட்டாய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் வாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க தீர்மானம் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வை அவர் தருவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய நாமம் என்னது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டவர்களாய், அவருடைய நாமத்தை நீங்கள் புசிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை நீங்கள் உட்கொள்ளுகிறவர்களாக, அவருடைய நாமத்தை இருதய பலகையிலே எழுதி கொண்டவர்களாக, அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை உயர்த்த விரும்புகிற தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்களை அவர் கட்டாயம் அவர் உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார். இன்னும் கூட நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கலாம். இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், வாசிக்க கேட்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உயர்த்துவதற்கு விருப்பமுடையவராய் இருக்கிறார். யாரை அவர் உயர்த்துகிறார்? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கரத்திலே அடங்கும்படியாய் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய ரட்சிப்பை புறக்கணித்து அல்லது உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்து என்னுடைய முயற்சினால் நான் உயர்த்தப்பட்டு விடுவேன், என்னுடைய கல்வி தகுதியினால் நான் உயர்த்தப்பட்டு விடுவேன், என்னுடைய நாலேஜினால் நான் உயர்த்தப்பட்டு விடுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில உயர்வு கிடைக்காது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பராக்கிரமுள்ள தேவனுடைய கரத்துக்குள், ஓங்கிய புயமுடைய தேவனுடைய கரத்துக்குள், ஆணி பாய்ந்த தேவனுடைய கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கரத்திலே அடங்கி இருப்பதற்கு முடியவில்லை. காரணம், இந்த உலகத்துக்கு பின்பதாய் சென்று விடுகிறார்கள். இந்த உலகத்தினுடைய ஆசைகளுக்கு பின்பதாக, இந்த உலகத்துடைய செல்வத்துக்கு பின்பதாக, இந்த உலகம் காட்டுகிற பகட்டுத்தனமான காரியங்களுக்காக கர்த்தருடைய கரத்தை விட்டு தனியாய் நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய கரத்துக்குள் இருக்க வேண்டும், அவருடைய காணியாட்சிக்குள் இருக்க வேண்டும், அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அவருடைய கரத்தை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இல்லாமல் கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டும், வேலையில எனக்கு உயர்வு வேண்டும், சம்பளத்தில் எனக்கு உயர்வு வேண்டும், அல்லது சமுதாயத்தில் எனக்கு உயர்வு வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு உயர்வு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வேண்டுமானால் விரும்பலாம். உங்களை உயர்த்துகிற தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கரத்துக்குள் நீ அடங்கியிரு. ஹல்லேலூயா. என் கரத்துக்குள் நீ அடங்கியிரு என்று சொல்லி கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். தானியேலின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இந்த தானியேல் ஒரு இளைஞனாக இருக்கிறான். பாபிலோன் தேசத்தினுடைய அதிபராக இருந்த அதிபதியாய் இருந்த நேபுகாத்நேச்சர் என்பவன்
இவர்களை அடிமையாய் கொண்டு போகிறான். இவர்கள் அடிமைப்பட்டவர்களாக அந்த பாபிலோன் தேசத்துக்கு போகிறார்கள். அந்த அடிமதனத்தில் இருக்கிற இந்த தானியேல் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறான். ராஜா அரண்மனையிலே அவன் வாழ்கிறான். ராஜா அரண்மனையிலே அவனை வாழ வைக்கிறார்கள். ஆனால் எப்படி அடிமையாக இருக்கிறான் பாருங்கள். எதற்காக அவர்களை அப்படி வைக்கிறார்கள் என்று சொன்னால், யுத்தம் நடக்கும் பொழுது அல்லது போராட்டங்கள் அவர்கள் தேசத்துக்கு வரும் பொழுது அந்த யுத்தத்துக்கு இவர்களை பழக்கிவிட்டு இவர்களை கேடயமாக முன்பதாக நிறுத்துவார்கள். என்ன நடக்கும் பாருங்கள். ராஜாவுடைய அரண்மனையிலே ராஜா சாப்பிட்டு இருக்கிற மிச்ச மீதிகள் எல்லாம் இவர்களுக்கு கொடுப்பார்கள். ராஜா பானம் பண்ணுகிற காரியத்தை இவர்களுக்கு கொடுப்பார்கள். ராஜா போஜனம் பண்ணுகிற காரியத்தை இவர்களுக்கு கொடுப்பார்கள். இதை இவர்கள் சாப்பிட்டு திடகாத்திரமான மனிதர்களாய் அவர்கள் இருப்பார்கள். யுத்தம் நடக்கும் பொழுது இவர்களை கொண்டு போய் முன்பதாக நிறுத்தி விடுவார்கள். அதற்காகத்தான் தானியேலை பாருங்கள், ராஜாவுடைய அரண்மனையிலே பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் கொண்டு போகப்பட்டு அவனை வைத்திருக்கிறார்கள். அப்படி வைத்திருக்கும் பொழுது அவன் தேவனை அறிந்திருக்கிறபடினால், தேவனுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால், தேவனை சொந்த இரட்சகராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரை அவன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். அவன் கர்த்தருடைய கரத்துக்குள் அடங்கி இருப்பதை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது பாருங்கள். வாசிக்க கேட்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி கர்த்தருடைய கரத்துக்குள் இந்த தானியேல் அடங்கி இருக்கிறார் பாருங்கள். இவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறான், ஒரு அடிமையா இருக்கிறான். ஒரு ராஜா அரண்மனையிலே ராஜாவுக்கு விரோதமாய் பேசுகிறான். ராஜா குடிக்கிற பானம் எனக்கு வேண்டாம், ராஜா போஜனம் பண்ணுகிற போஜனம் எனக்கு வேண்டாம் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அது தீட்டுள்ளது, அந்த அருவருக்குள்ளது என்று சொல்லி பிரதானிகளிடத்துல தீட்டானது எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் தெளிவாய் தீர்மானத்தை சொல்லுகிறான். அவன் கர்த்தருடைய கரத்திலே தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளும்படியாய், தன்னுடைய தேவனுடைய வல்லமை என்னதென்பதை அவன் அறிந்திருக்கிறபடியினால் தேவனுக்காய் வாழும்படியாய் தன் ஜீவனே போனாலும், அந்த அரசன் என்ன நினைத்து கொண்டாலும், அவன் என்ன பழிவாங்குகிற காரியங்களை அல்லது பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் தேவனுடைய கரத்திலே அவருடைய பலத்த கரத்திலே நான் அடங்கி இருப்பேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அப்படி தீர்மானம் பண்ணதினாலே தான் அந்த தேசத்திலே கர்த்தர் அவனை பிரதானியாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே அவன் ஆசீர்வாதமாய் அவன் இருந்தான், அவன் ஞானியாய் இருந்தான். அந்த தேசத்திலே அவன் சொல்லுகிறது தான் சட்டம், அந்த தேசத்திலே அவனுடைய ஆளுகை தான் இருந்தது. காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தான். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோமா? பரிசுத்தத்தை காத்துக் கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக் கொண்டிருக்கிறோமா? பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக் கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு பதவிக்காக, யாரோ ஒருத்தர் சொல்லுவதற்காக நாம் பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், அல்லது தேவனுடைய வல்லமை இழந்திருக்கலாம், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்திருக்கலாம், அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இழந்தவர்களாக மன துக்கத்தோடு போராட்டத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க தீர்மானம் பண்ணேன். உன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, நீ தீட்டாகாதபடிக்கு, பரிசுத்தமாய் வாழும்படியாய், உண்மையாய் வாழும்படியாய், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படியாய்
உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால், தானியேலை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த உயர்வை ஆண்டவர் தருவார். அவர் உயர்த்துகிற தேவன். அவன் அடிமையாய் கிடக்கிறான், ஒரு குப்பையை போல எண்ணப்படுகிறான். அடிமைகள் சொன்னாக்கா உங்களுக்கு ஒரு வேலை தெரியும். அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னாக்கா அடிமைகளை வைத்துதான் அரண்மனைகளை கட்டுவாங்க, ரிஸ்கான வேலைகளை செய்வாங்க. அடிமைகளை வைத்துதான் பெரிய பெரிய கற்களை மலைகளிலே கொண்டு போவார்கள், பாதைகளை அமைப்பார்கள். அடிமைகள் தான் அவ்வளவு சிரமப்பட்டு ராஜா சொல்லுகிற காரியத்தை செய்வார்கள். அதிலே பலர் மாண்டு போவார்கள். இப்படிப்பட்ட அடிமையாய் கிடந்தவன் தான் தானியேல். அந்த தேசத்திலே அவன் பிரதானியாய் உயர்த்தப்பட்டான் அல்லவா? அந்த தேசத்தான பிரதம மந்திரியாய் இருந்தான் அல்லவா? காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த தீர்மானம். அவன் கர்த்தருடைய கரத்திலே நான் எங்கிருந்தாலும், அடிமையா இருந்தாலும் சரி, என் தேசத்துல இருந்தாலும் சரி, அல்லது வேறு தேசத்துல இருந்தாலும் சரி, என்னை மிரட்டுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணினான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை உயர்த்தினார். உங்களுக்கு உயர்வு வேண்டுமா? நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா? உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேண்டுமா? எந்த காரியத்தில் உயர்வு வேண்டும், அதை கர்த்தர் கட்டாயம் தருவார். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறீர்களா என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை வாழ்க்கையிலே பல காரியங்கள் அடிமைப்பட்டு கிடக்கலாம். தானியேலை போல அடிமைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு நிலைமையிலே நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கலாம். இயேசு உங்களை விடுதலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதே சமயத்தில் உங்களுக்குள் ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த நிலைமை வந்தாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலக மாட்டேன். அவர்தான் எனக்கு வார்த்தை, அவருடைய வசனங்களை விட்டு நான் நழுவ மாட்டேன். அவருடைய கரத்துக்குள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யாரும் பார்க்கல. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அல்லது வேலை இடத்துல தானே அப்படி இருக்கிறேன், அல்லது வீட்டில் தானே நான் அப்படி இருக்கிறேன், இந்த இடத்துல தானே அப்படி இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். உங்களை காண்கிற தேவன் உண்டு. அவர் தம்முடைய கரத்துக்குள்ளாய் உங்களை மூடி மறைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஆபத்தான நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம், பிரச்சனை மிகுந்த நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம், உபத்திரவம் நிறைந்த நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டங்களிலே ஒரு தீர்மானம் ஒரு இருதயத்திலே எடுக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருடைய கரத்திலே அடங்கி இருக்கிற தீர்மானம் பண்ணுகிறேன். தானியேலை போல நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னார், கட்டாய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னும் ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாரை கர்த்தர் உயர்த்துவார் என்பதாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தாழ்மையாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய மேன்மையை நீங்கள் ருசி பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை பார்க்க முடியும். நீங்க அநேகருடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம், தாழ்மை இல்லை. இப்ப தலைவிரித்து ஆடுகிற ஒரு காரியம் என்ன பாருங்க, ஜாதி பிரச்சனைகள். இந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இப்படிப்பட்ட ஜாதியை சார்ந்தவர் கிறிஸ்தவர்களெல்லாம் விட்டு வைக்கவில்லை, மற்ற இனத்தார் மத்தியிலும் அது விட்டு வைக்கவில்லை. எல்லா இடங்களிலும் ஜாதி பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நீ எதை குறித்து
மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார். உடைய கல்வியை குறித்து மேன்மை பாராட்டுற, உடைய வேலையை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, உங்களுடைய தொழிலை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, உங்களுடைய சமுதாயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள். எதை குறித்து நீ மேன்மை பாராட்டினாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியாது. நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன தாழ்மை வேண்டும்? பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வேத பகுதி மிக தெளிவாய் சொல்லுகிறது. சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினபடினாலே தான் இதுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்கு எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் இருந்தது. அவர் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். கண் பார்வை இல்லாதவருக்கு கண் பார்வை தந்தார். இயற்கையின் மீது அதிகாரம் உடையவராய் இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்கினார். அவ்வளவு மேன்மையுடையவர். வானத்திலே அவருக்கு நேசகுமாரன் என்று சொல்லுகிற சத்தமிடுகிறதை எல்லாரும் கேட்கிறார்கள். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். அவர் எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அவ்வளவு மேன்மையுடையவராக இருந்தாலும் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். இயேசு அவர் தன்னை தாழ்த்துகிற தேவனாக இருந்தார். அவ்வளவு பெரிய தேவன், அவ்வளவு பெரிய ராஜா, ஏக சக்கராதிபதி, சர்வ வல்லமை படைத்தவர். அவரே தன்னை தாழ்த்தினார். ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில உயர்வை தருவதற்காக. ஹல்லேலூயா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவதற்காக, உங்களுக்கு ஒரு மேன்மையை தருவதற்காக, உங்களுக்கு ஒரு மறுமைக்குரிய வாழ்க்கையை தருவதற்காக, அந்த மறுமையிலே கொண்டு போய் அவருடைய மகிமையிலே சேர்ப்பதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார். மரண வரையிலும் தன்னை தாழ்த்தினார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்கு நிகரானவர் வேறு ஒருவரும் இல்லை. அவர் அவ்வளவு பெரிய தேவன், எல்லாவற்றை படைத்தவர். தன்னை தாழ்த்தினார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒன்றுக்கும் உதவாத நாம் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டணும் இல்லையா? இந்த திறமையை குறித்து மேன்மை பாராட்டுறீங்கல்ல. நான் இதை செய்வேன், அப்படி செய்வேன், என் கை ராசி, இப்படியெல்லாம் பேசி நம்மை நாமே மேன்மை பாராட்டுகிறோம். தாழ்மை இல்லை. அநேகருடைய வாழ்க்கையிலே தாழ்மை இல்லை. தாழ்மையோடு கூட இருக்கிறவனை தான் கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம்,
நான் அற்பமா எண்ணப்படுற, குப்பையா எண்ணப்படுகிற, எளியவனாய் இருக்கிற, யாராலும் நான் உதவாதவனாய் தள்ளப்பட்டிருக்கிற அப்படி நீங்க நினைக்கலாம். அதே இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உனக்குள் ஏதோ ஒரு மேன்மை இருக்கிறது. எதை குறித்தும் நீ மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளாக அழுத்தமாக மேன்மையை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறது. மேன்மை வேண்டும் என்பதற்காக ஓடி ஓடி உழைக்கலாம். உயர்வு வேண்டும் என்பதற்காக என்னவோ காரியத்தை செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர் உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மை என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இயேசு தன்னை தாழ்த்தினார். வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது தாழ்மை என்பது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வெளிப்புறமான தோற்றம் தாழ்மை அல்ல. ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கிறது தாழ்மை கிடையாது. ஒருவேளை வெளிப்புறமான தோற்றத்துல நீங்க ரொம்ப சாந்தமா நடந்து கொள்வது தாழ்மை என்று நினைத்துக் கொள்ளலாம். வெளிப்புறமான தோற்றத்திலே ஆடை அணிவதை தாழ்மை என்று நினைத்துக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் பேசுகிற முறை ரொம்ப சாஃப்டா பேசுறதுனால தாழ்மை நீங்க நினைச்சுக்கலாம். அது தாழ்மை கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னைத்தானே தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் தனக்கான ஒன்றையும் சிந்திக்காமல் மற்றவர்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். மற்றவர்களுக்காகவே சிந்தனை உடையவராக இருந்தார். பிரியமானவர்களே, அதுதான் தாழ்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நான் உயர வேண்டும், என்னுடைய குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும், நான் மற்றும் முன்பதாய் கௌரவமாய் வாழ வேண்டும் என்று சுயநலத்தோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்த மாட்டார். சுயநலத்தோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கவும் மாட்டார். இயேசு ஒருபொழுதும் சுயநலமுடையவராய் இல்லை. எல்லாவற்றும் தன்னை தாழ்த்தினார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் சோதிக்கப்படும் பொழுது பிசாசானவன் வந்து சொல்லுகிறான். வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பிசாசு வந்து சொல்றான். என்ன? அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருந்தது. அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்தார். அவரால பாத்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தைக்கு பார் என்னிடத்துல வல்லமை இருக்கிறது. என்னை என்ன நினைச்சுக்கிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தேவன், நான் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தனக்காக அப்பத்தை வரவழைத்து அப்பத்தை உண்டாக்கி அவர் சாப்பிட்டிருக்க முடியும். அவர் பசியா இருக்கிறார் என்பதற்காக சாத்தான் சோதனைக்காரன் அவரை சோதிக்கிறார். அவருக்காக அவர் அப்பத்தை உண்டாக்கவில்லை. 3 நாட்கள் தேவனுடைய வசனத்தை வனாந்தரத்திலே கேட்ட ஜனங்களுக்காக 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு மேலாய் சாப்பிட்டு திருப்தி அடைய முடியாது, நீதி எடுக்கும்படியா ஒரு அற்புதம் செய்தார் அல்லவா? அது மற்றவர்களுக்காக செய்தார். மற்ற ஜனங்கள் பரிதவித்து பார்த்து, ஐயோ இவர்கள் பசியாயிருக்கிறார்களே, இவர்கள் வீட்டிலே போய் என்ன செய்ய முடியும்? 3 நாள் என் வார்த்தையை கேட்டார்களே, இவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும், இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்காகவே அவர் சிந்தனை செய்தார். தனக்காக அவர் சிந்தனை செய்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவருக்காக அவர் எதையும் உண்டாக்கி கொள்ளவில்லை. அதுதான் தாழ்மை. கல்லுகளை அப்பமாக்க அவரால் முடியுமா? முடியாது. நிச்சயமா முடியும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. வானத்திலும் மேலிருந்து புதிய உடைய தூதர்கள் தாங்கிக் கொள்வார் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து மேலிருந்து குதிச்சிருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை ஒரு சமயம் மேலிருந்து கீழே தள்ளும்படியா
ஆவியாய் நினைக்கிறார்கள். அவர் மறைந்து போனார். அவரால் முடியும், ஆனால் தனக்காக அவர் எதையும் செய்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இதுதான் தாழ்மை. சுயத்தை உடைக்க வேண்டும். சுயமாய் வாழ்ந்து கொண்டு உன் சுயத்துக்காக கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டார். உன்னால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும். உங்களால் இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவராய் இருக்க வேண்டும். உங்கள் மூலமாய் ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய வேண்டும். உங்கள் மூலமாய் தேசம் சந்திக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் ஜெப ஆவி தேசத்தில் ஊற்றப்பட வேண்டும். உங்கள் மூலமாய் அநேகர் இயேசு சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பிரயோஜனம் உள்ளவராய் இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். நம்ம நல்ல சாப்பிட்டு கொழுத்து எழுந்திருக்க முடியாம நடக்க முடியாம அப்படி கிடக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தவில்லை. அதற்காக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. அதற்காக ஆண்டவர் நம்மை உயர்த்தவே மாட்டார். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களை தாழ்த்த வேண்டும். மற்றவர்களை நேசிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். எனக்கு வீடு கிடைச்சா போதும், எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சா போதும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், எனக்கு இந்த காரியங்களில் தடையா இருக்கு அதெல்லாம் வந்து சேர்ந்தா போதும். எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு? நீங்க ஆண்டவர் கொடுக்கிறதுக்காக தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேற எதுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேணும்? எதுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்க? எதுக்கு நன்மையை கேட்கிறீங்க? அதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? உங்களை உயர்த்துவதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் உங்களை தாழ்த்துங்க. நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க ஒப்புக்கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய, மிஷனரிகளை தாங்குங்க, ஊழியர்களுக்கு உதவி செய்ய, ஊழியம் செய்ய, உங்களால் முடிந்ததை ஆண்டவருக்கு என்று செய்ய கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதுதான் தாழ்மை. இயேசு மற்றவர்களுக்காக, ஜனங்களுக்காகவே அவர் வாழ்ந்தார். சிலுவையின் மரண வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். எனக்கு அன்பான அன்புள்ள பிள்ளைகளே, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். எனக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற நான்கு தெய்வ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அவர் சிறுமையை புழுதியில் இருந்து, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி உங்களை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும். அப்படி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களை, இந்த வாக்கு தத்துவம் சொந்தமாக நடக்கார். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உயர்வு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேனா? அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேனா? உயர்வு வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேனா? அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறேனா? உயர்வு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேனா? தாழ்மையுள்ளவனாய் இருக்கிறேனா? மற்றவர்களுக்காக சிந்திக்கிறேனா? மற்றவர்களுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேனா? இயேசுக்காக நான் வாழ்ந்திருக்கிறேனா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எல்லாம் எழுதி நின்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம்.